வரலாறுல பாத்தீங்கன்னா சில பேரரசுகள் அவங்களோட பயங்கரமான கொடுமைக்காகவே பேர் போனவங்களா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பேரரசு கடவுளோட சித்தத்தை நிறைவேத்துற ஒரு கருவியா இருக்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா? சரி, இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பேரரசான அசீரியாவோட கதையை தான் அலச போறோம். அவங்க எப்படி கடவுளின் ஆயுதமா ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட இந்த அலசல் பைபிள்ல இருக்கிற ஏசாயா புத்தகத்திலிருந்து தான் தொடங்குது. அதிகாரம் 10 வசனம் 5ல இப்படி சொல்லியிருக்கு: அசீரியாவுக்கு ஐயோ, அவன் என் கோபத்தின் கோல், அவன் கையில் இருக்கிற தடி என் சினம். இது ஏதோ கவிதை மாதிரி இருந்தாலும் இது ஒரு மிக ஆழமான இறையியல் கருத்து. அதாவது உலகத்தோட மிக கொடூரமான பேரரசுகள்ல ஒண்ணு தானா செயல்படல, அது தெய்வீக இறையாண்மையின் கையில ஒரு கருவியா இருந்துச்சுங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுதான் நம்ம முன்னாடி நிக்கிற முக்கியமான கேள்வி. கடவுள் தான் தேர்ந்தெடுத்த மக்களான ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோப்போட சந்ததிக்கு எதிரா இவ்வளவு கொடூரமான ஒரு சக்தியை ஏன் பயன்படுத்தணும்? இந்த ஆழமான மர்மத்துக்கான பதில தான் நாம ஒன்னா சென்று தேட போறோம். இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வெறும் 2 நாடுகளுக்கு நடுவுல நடந்த அரசியல் சண்டை மட்டும் இல்ல. இதோட வேர்கள் ரொம்ப ஆழமானவை. ஒரு மறக்கப்பட்ட குடும்ப மரத்திலிருந்து இது தொடங்குது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற தேசங்களின் அட்டவணைய பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வரும். நோவாவோட மக சேம் இருக்கார் இல்லையா, அவருக்கு அஷூர், அர்பக்ஷாத்னு 2 மகன்கள். இதுல அஷூர் தான் அசீரியர்களோட மூதாதையர். அதே சமயம் அர்பக்ஷாத் இஸ்ரவேலர்களோட மூதாதையர். ஆமா, நீங்க சரியாத்தான் கேக்குறீங்க. சரித்திரத்தோட இந்த 2 பெரிய எதிரிகளும் உண்மையில சொந்தக்காரங்க. அப்ப பாருங்க, இது அந்நியர்களுக்குள்ள நடந்த ஒரு போர் இல்ல. இது ஒரே குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு பயங்கரமான சண்டை. இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு வம்சாவளி இருக்கிறது இந்த வரலாற்று சம்பவத்துக்கு ஒரு பெரிய சோகத்தையும் ஒரு புது பரிமாணத்தையும் கொடுக்குது. சரி, இப்போ அசீரியா எப்படி அதிகாரத்துக்கு வந்தது? அவங்களோட அந்த தனித்துவமான பேரழிவு உண்டாக்குற ராணுவ யுக்தி என்னங்கிறத பார்க்கலாம். அவங்க சும்மா நிலத்தை மட்டும் பிடிக்கல, அவங்க தேசங்களோட அடையாளத்தையே மொத்தமா அழிச்சாங்க. அவங்களோட திட்டம் ரொம்ப கொடூரமானது, அதே சமயம் பக்காவா திட்டமிடப்பட்டது. முதல்ல ஒரு நாட்டை பிடிப்பாங்க. 2வதா அந்த நாட்டோட தலைவர்கள், கைவினைஞர்கள், மதகுருமார்கள்னு எல்லா முக்கிய ஆளுங்களையும் நாடு கடத்திடுவாங்க. 3வதா அந்த மக்களை பேரரசோட பல மூலைகளுக்கு பிரிச்சு அனுப்பிடுவாங்க. கடைசியா வேற நாட்டு மக்களை அந்த நிலத்துல குடியேத்துவாங்க. இதோட ஒரே நோக்கம் அந்த மக்களோட தேசிய அடையாளம், கலாச்சாரம், வரலாறுன்னு எல்லாத்தையும் மொத்தமா அழிக்கிறது தான். இந்த பயங்கரமான யுக்தியை தான் இஸ்ரவேலோட வடக்கு ராஜ்யத்துக்கு எதிரா பயன்படுத்தினாங்க. கிமு 745ல திக்லத் பிலேசர் III இந்த அழிவை ஆரம்பிச்சு வைக்க, கடைசியா 3 வருஷ முற்றுகைக்கு பிறகு கிமு 722ல சர்கான் II சமாரியாவை கைப்பற்றி வடக்கு ராஜ்யத்தோட கதையையே முடிச்சிட்டாரு. அசீரிய மன்னன் சர்கோன் II அவனோட கல்வெட்டுகள்ல 27,000க்கும் அதிகமான இஸ்ரவேலர்களை நாடு கடத்தினதா ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கான். இது எவ்வளோ பெரிய தேசிய சோகம்னு யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் தான் வரலாற்றுல இஸ்ரவேலின் காணாமல் போன 10 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கதையில இப்போ ஒரு எதிர்பாராத திருப்பம் வருது. வடக்கு ராஜ்யத்தையே துவம்சம் செஞ்ச அந்த அசீரிய படை தெற்கு பக்கம் வந்தப்போ திடீர்னு ஒரு தடையை சந்திச்சுது. ஆமா, அது நிறுத்தப்பட்டது. இந்த ஒப்பீடு தான் அந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது. அசீரியா வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேலை மொத்தமா அழிச்சிடுச்சு. ஆனா கிமு 701ல தெற்கு ராஜ்யத்தோட தலைநகரான எருசலேமை தாக்கினப்போ அந்த ஒரு நகரம் மட்டும் தப்பிச்சிடுச்சு. அது எப்படி? ஏன்? அசீரியர்களோட சொந்த பதிவான டெய்லர் பிரிசம்னு ஒரு தொல்பொருள் சான்று இருக்கு. அது இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்துது. அதுல அசீரிய மன்னன் செனகரிப் எருசலேம் ராஜா எசேக்கியாவை ஒரு கூண்டுல அடைக்கப்பட்ட பறவை மாதிரி முற்றுகையிட்டதா பெருமையா சொல்லியிருக்கான். ஆனா உன்னை கவனிங்க, அவன் நகரத்தை கைப்பற்றினதா எங்கேயுமே சொல்லல. அவனோட பதிவுகள்ல இருக்கிற இந்த மௌனம் வரலாற்று ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நாம அசீரியாவோட எழுச்சிக்கும் திடீர்னு அதோட சக்திக்கு ஒரு எல்லை வந்ததுக்கும் பின்னாடி இருக்கிற இறையியல் காரணத்தை பார்க்கலாம். அந்த கோல் ஏன் முறிக்கப்பட்டது? இது தெய்வீக நோக்கத்துக்கும் மனித பெருமைக்கும் நடுல நடந்த ஒரு போராட்டம். ஏசாயா 10வது அதிகாரம் ஒரு முக்கியமான இறையியல் உண்மை விளக்குது. அது என்னன்னா, 2 விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்குது. ஒன்னு, கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் வரலாற்ற தன்னோட நோக்கத்துக்காக வழிநடத்துறாரு. 2வது, மனிதர்கள் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் அவங்க தான் பொறுப்பு. அசீரியா கடவுளுக்கு பயந்து இதையெல்லாம் செய்யல. அது தன்னோட பெருமை, பதவியாசை, வெற்றி வெறிக்காகத்தான் செஞ்சது. ஆனா கடவுள் அவங்களோட அந்த கெட்ட செயல்களை கூட தன்னுடைய பெரிய திட்டத்துக்கு ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டார். அவங்க செஞ்ச தீமைய அவர் ஒருபோதும் ஏத்துக்கல. இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். ஆனா கதையில இன்னொரு ஆச்சரியமான திருப்பம் இருக்கு. இவ்வளவு கொடூரமான ஒரு பேரரசுக்கு கூட கருணை காட்டப்பட்டது.
கடவுள் யோனா தீர்க்கதரிசிய அவங்களோட தலைநகரான நினிவேக்கு அனுப்புனப்போ அந்த ஊர் ராஜாவிலிருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பினாங்க. அதனால அவங்க மேல வரவிருந்த அழிவுலேருந்து அந்த நகரம் தப்பிச்சது. இது கடவுளோட குணத்தை பத்தி நமக்கு ஒரு புது கோணத்தை காட்டுது. இப்போ நாம இறுதி முடிவுக்கு வரோம். அசீரியாவோட அந்த பிரம்மாண்டமான ராணுவ பலத்தால கூட உடைக்க முடியாத, எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நின்ன அந்த மறைமுகமான நோக்கம் என்ன? வாங்க நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு தடவை பார்த்துடலாம். அசீரியா தீர்ப்போட ஒரு கருவியா இருந்துச்சு. ஆனா இது அவங்க செஞ்ச கொடுமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் கிடையாது. அந்த பேரரசுக்கு கூட கருணை காட்டப்பட்டுச்சு. கடைசியில அவங்களோட பெருமையே அவங்க அழிவுக்கு காரணமாச்சு. இவ்வளவு கொந்தளிப்புக்கு நடுவுலையும் கடவுளோட இறுதி திட்டம் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே நிலைச்சு நின்னுது. இதுதாங்க இந்த முழு சரித்திரத்தோட மையமான இறையியல் உண்மை. அசிரியாவால இஸ்ரவேலோட 10 கோத்திரங்களை சிதறடிக்க முடிஞ்சது. ஆனா அவங்களால ஒருபோதும் யூதாவோட வம்சாவளியை அழிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த வம்சாவளியிலிருந்து தான் மேசியாவான இயேசு கிறிஸ்து வருவார்னு கடவுள் வாக்கு கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதி பாதுகாக்கப்படணும். ஒரு பேரரசால ஒரு தேசத்தை அழிக்க முடியும், ஆனா கடவுளோட வாக்குறுதியை ஒருபோதும் அழிக்க முடியாது. அதனால இந்த இறுதி கேள்வியோட இந்த அலசல முடிப்போம். வரலாற்றின் எதிரிகளையே தன்னோட இறுதி நோக்கத்துக்காக கடவுளால பயன்படுத்த முடியுமானா, இன்னைக்கு உலகத்துல நடக்கிற விஷயங்களை பத்தின நம்ம பார்வைக்கு இது என்ன அர்த்தத்தை கொடுக்குது? நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற கஷ்டங்களையும் சவால்களையும் பத்தி ஆழமா யோசிக்க இது நம்மள தூண்டுது இல்லையா?